OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இன்னைக்கு முத்துக்குமரன் மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்க சிவில் இன்ஜினியர். OPOS குக்பாட் பற்றி அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ரெசிபி இன்றைக்கி ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான் இருக்குது. ஒரு டெசர்ட்டு எக்கு வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். ஹலோ சார். வணக்கம் மேடம். இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே. புட்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதுவும் பண்ணது இல்லைங்களா? இப்போ நான் என்னென்னு சொல்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நீங்கள் அப்படியே பண்ணிடலாம். சரிங்களா? சரி. ஃபஸ்ட்டு இதான் OPOS குக்பாட். ஓகேங்களா? இதை மூடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உள்ளே இருக்கிறது இன்னர் வெசல். இதை எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கப் வாட்டர் நம்ம ஊற்றுறோம். சரி. இப்போ ஸ்டாண்ட் உள்ள வச்சிடலாம். இல்லை இதுக்குள்ளே நம்ம பாயில் ஆகணும் இல்லைங்களா புட்டிங் உங்களுக்கு. ஸோ இதை இன்னர் வெசல் உள்ளே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம டெசர்ட்க்கு நமக்கு இப்போ பாட் இன் பாட் இதில் நம்ம நெய் தடை வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாட் இன் பாட் அப்படின்னா PIPன்னு சொல்கிறோம். நம்ம இந்த இதுக்கு இந்த வெசலையும் நம்ம உள்ளே வச்சிடறோம். ஏன்னா இதில் தான் நம்ம அந்த குக் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். நாங்கள் எக் இதுக்கு 3 எக் எடுத்து வச்சுருக்கு. நம்ம இதுக்கு 3 எக் எடுத்துருக்கோம். நம்ம இப்போ உடச்சி ஊற்றியாச்சு. இது நல்லா நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணி இதில் நம்ம 1/2 கப் சுகர் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம சுகர் பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு கப் மில்க் எடுத்துருக்கோம். இப்போ அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. நான் ஊற்றுறேன். கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம். 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ 1/2 ஸ்பூன் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு என்ன எசன்ஸ் இருக்கோ அது எந்தென்ன எசன்ஸ், பைனாப்பிள் இருக்குது, ரோஸ் இருக்குது, உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்து நம்ம அந்த பாட்டின் பாட் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம ஊற்றுறோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் நம்ம ஹை இதில் நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். இப்போ மெனுவில் போய் நம்ம டைம் செட் பண்ணிடலாம். சரி. மெனுவில் போங்க. இப்போ போங்க. மெனுவில் போயிட்டு நம்ம ஹீட்டில் போங்க. இப்போ லோவில் இருக்குது. சரி. இது நம்ம ப்ளஸ் அனுப்பினோம்னா மீடியம் வருது. இப்போ ஹையில் வந்துருச்சு. ஹைலேருந்து இப்போ நம்ம 10 மினிட்ஸ் செட் பண்ண போகிறோம். இந்த டைம் செட் அமுத்துங்க. இப்போ 30 மினிட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம குறைக்கணும். 10 மினிட்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ். இப்போ ஆன். நம்ம 10 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ 10 மினிட்ஸில் நம்ம புட்டிங் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பேசிக்கலி சிவில் இன்ஜினியருங்க. ஓகே. 20 வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். கொரோனானால 3 வருஷமாக போகல.
அப்புறம் இப்போது அப்பா அம்மாவுக்கும் இப்போ தான் ஊசி போட்டாங்க, அதனால் இப்போ போய் பார்த்துட்டு ஒரு வாரம் அவங்க கூட இருந்துட்டு தான் வரோம். ஓகே, இப்போ குக்கிங்லாம் உங்களுக்கு எப்படி சார்? நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணுறது வீட்டில் உண்டா? பேச்சுலர்ஸ் லைஃப்பில் பால் காய்ச்சறது அதோட சரி, ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியாது. பரவாயில்ல, சுடுதண்ணி வைக்காம பால் காய்ச்சறதுக்கு தெரியும், அவ்வளோ. ஓகே, ரைட்டு. அப்போ குக்கிங் வந்துட்டு இப்போ நார்மலாக உங்களுக்கு பேசிக்காக தெரியாது இல்லைங்களா? இல்லை, சாப்பிட தெரியாது. சாப்பிட அது தெரியும், குக்கிங் பண்ணதில் சாப்பிட முடியும். அது குக்கிங் அவ்வளோ எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, இப்போ வந்து ஓப்போஸ் குக் பாட் வந்துட்டு குக்கிங் தெரியாதவங்களுக்காக இருக்கட்டும், சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு பயமும் இல்லை, சுடும் வெடிச்சிரும் அப்படின்றது எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? அடுப்பு பக்கத்தில் நின்று நம்ம வந்து வதக்கணும், அந்த ஹீட் இருக்கும், சுற்றும், அந்த பயம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த சிம்மில் வச்சிட்டோம்னா மறந்துட்டு நம்ம டிவி பார்க்க உட்காந்துருவோம் இல்லைங்களா? அதெல்லாம் இதில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அலர்ட் பண்ணிடும். ப்ளஸ் நீங்கள் அது எதுனாலும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே குக் ஆகாது. சரி, நம்ம ரொம்ப விட்டோம்னா மட்டும்தான் குலையும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இது எப்படி ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பேச்சுலர்ஸ் சமையல் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாமே குக் பண்ணலாங்களா? எல்லாமே குக் பண்ணலாம். எல்லாமே குக் பண்ணலாம், வெஜ் நான்வெஜ் எல்லாமே பண்ணலாம். சரி, மார்னிங் டிஃபன்லேருந்து நைட் பிரேக்ஃபாஸ்ட் முடியும் நம்ம எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். பவர் கன்சப்ஷனில் எவ்வளோ வருங்க? 1 ஹவருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1 யூனிட் எடுக்குது. கம்மி தான். இப்போ நம்ம நார்மல் லேப்டாப்பு அயன் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு. நம்ம வந்து 1 மணி நேரம் ஒன்றும் அப்படி ஒன்றும் குக் பண்ண போகிறதில்ல. பிரியாணிக்கு மட்டும் தான் கொஞ்சம் 20 மினிட்ஸ் நம்ம தம் வந்து ஆன் பண்ணாமே தம்மில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேறு வைப்போம் நம்ம. அதுக்கு மட்டும் தான் டைமிங் ஒழிய மித்தபடி ரொம்பலாம் இல்லை. நம்ம கோட் ஏதாச்சும் போடுறோம் இல்லைங்களா, ரொம்ப டஃப்பான மீட்லாம் போடுறோம்னா அதுக்கு மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் அது எடுத்துக்கும். சரி, இதுபடி ஈஸியாக உங்களுக்கு வந்து டைம் சேவிங், உங்களுக்கோட கன்வீனியன்ஸ் நம்ம வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இல்லை, டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நானும் வீட்டுக்கு போயிடுவேன் என் ஒய்ஃபுக்காக. கண்டிப்பாக டேஸ்ட் வந்து நம்ம ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ ஒய்ஃப் பண்ணுறது ஒரு டேஸ்ட், ஒரு அம்மா பண்ணுறது ஒரு, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா, அதனால வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு காமனாக உங்களுக்கு வந்துட்டு அவங்க ரெசிபிஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஓப்போஸ் செஃப் ஆப்பில் வந்துட்டு ரெசிபிஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ். நீங்கள் அதில் வந்து உள்ள மெஷர்மெண்ட் தான். உங்களுக்கு காரம் ஸ்பைஸ் எதுவும் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமையல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா நம்ம சில பேருக்கு நம்மளோட கிரியேட்டிவிட்டிஸ் தான் எல்லாமே. பேஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் ஓகே ஓகே, டேஸ்ட் வந்துட்டு ஒரே தான், ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணும்போது ஒரு டேஸ்ட், நான் பண்ணும்போது ஒரு டேஸ்ட், அப்படி எதுவுமே இருக்காது. யார் பண்ணாலும் ஒரே டேஸ்ட். அதில் ஒரே டேஸ்ட். இப்போ வந்து நம்ம வந்து பால் முட்டையெல்லாம் வச்சது கூட அடி பிடிக்கல, நல்லா ஒட்டாமல் தான் வந்துருக்கு கீழே. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாக்லேட் சிரப் வந்து மேலே வந்து ஊற்றலாம். நம்ம கடையில் வந்து ரெடிமேடு விற்பாங்க சாக்லேட் சிரப்பு. ஸோ அதை நம்ம லைட்டாக மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நம்ம கொடுக்கலாம். நீங்கள் சாக்லேட்லாம் போட்டு கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் தான் நம்ம போய் குக்கிங்லாம் வாங்கணும் அப்படின்றது இல்லை, வீட்டிலே நம்மளால செய்ய முடியும் ஓப்போஸ் குக் பாட்லேயே. சார், ஓப்போஸ் குக் பாட்டில் பண்ண புட்டிங் நன்றி, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஓகே. சூப்பராக இருக்கு மேம். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ண மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு சரி, இந்த மெத்தடு ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குக் பண்ணி மேடம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் பேச்சுலர் லைஃப்பில் ரைஸ் குக்கர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது என்னென்னா ஒன்லி ரைஸ் மட்டும்தான் குக் பண்ணுவோம். கிரேவி மற்றதெல்லாம் தயிர் வாங்கி வெளியில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பேச்சுலர்ஸ்க்கு. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கே யூஸ் பண்ணலாம் போல் இருக்குது. இதில் அவங்க சொன்ன ஐட்டம்ஸ்லாம் கேட்டால் அது ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு ஸ்டார் லெவல் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸில் என்ன டேஸ்ட்டோ அதே போல் இருக்குது. ஏதோ ஸ்டீம்டு பண்ண மாதிரி இல்லை, அந்த ஆயில் ஃப்ளேவராக இருக்கட்டும், நிறைய எல்லாமே நல்லா குக்காகி சூப்பராக இருக்குது. ரியலி குட். இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். எனக்கும் வாங்க போகிறேன் நான்.